It's interesting. When I'm writing up my death report, I'm being pressured to add COVID. Why is that? Why are we being pressured to add COVID to maybe increase the numbers and make it look a little bit worse than it is? I think so. So this is what I'm hearing from physicians I talked to in Wisconsin, New York, and everywhere. So you think that physicians are being pressured to make the numbers look worse than they are? They're being pressured to add it to their diagnostic list. We've got some breaking news to bring you, and it's to do with the Prince of Wales. He has tested positive for coronavirus. We're told that he is displaying only mild symptoms, but otherwise remains in good health. That's according to Clarence House. So Prince Charles has tested positive for coronavirus. Coronavirus COVID positive. I want to connect right now to our consulting editor, Rajdeep Sardesai, who's on the phone line with us. Rajdeep, can you add more information to what we already have, what we know? He's admitted to being COVID positive, admitted at Nanavati Hospital. What we know, Preeti, is that about 45 minutes ago, one of his doctors spoke to us and said that Mr. Bachchan had been admitted to hospital. He even confirmed at that time that he was COVID positive. The test results had come earlier in the evening. Mr. Bachchan had complained of breathlessness over the last couple of days. வணக்கம் நண்பர்களே, சில நாட்கள் முன்பு ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில். அந்த காணொலியில் கலிஃபோர்னியாவை சார்ந்த 2 மருத்துவர்கள் பேசியிருந்தாங்க. அந்த 2 மருத்துவர்களும் இந்த கோவிட் இருக்குல்ல, இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை மற்றும் டெஸ்டிங் பண்ண மருத்துவர்கள். அவங்க சேகரித்த தகவல்களை வைத்து ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்துருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடக்கூடிய ப்ரெஸ் ப்ரீஃபிங். அது நான் பார்க்கும் சமயத்தில் கிட்டத்தட்ட 55 லட்சம் வியூஸ் போயிருந்துச்சு யூடியூப்பில். அதாவது அந்த காணொளி பதிவு செய்யப்பட்டு 2-3 நாட்களிலேயே அது 55 லட்சம் வியூஸ் போயிருந்துச்சு. அதை காலையில் கொஞ்சம் ஒரு பாதி வரைக்கும் பார்த்தேன். பார்த்துட்டு மதியம் மிச்சத்தை பார்க்கலாம் அப்படி சொல்லி விட்டு வச்சுருந்தேன். மதியம் பார்க்குறேன், காணொலியை தூக்கிட்டான். என்னடா அது காணொலியை தூக்கிட்டானே அப்படி சொல்லிட்டு வேற எங்கேயாவது இருக்குமா அப்படி சொல்லி தேடி பார்த்து பிட்ஷூட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இந்த முழு காணொலி இருந்துச்சு. அதை பதிவிறக்கம் பண்ணி நமது முகநூலில் திரும்பவும் பதிவேற்றம் பண்ணேன். இதுவரைக்கும் நமது முகநூலில் அந்த காணொளி நீக்கப்படவில்லை. அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நமது முகநூல் பக்கத்தில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ஒன்று கவனித்தேன். அது என்னென்னா, அந்த காணொலியை பார்த்த பலர் அந்த காணொலியை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த காணொலியோட ஒரிஜினல் வெர்ஷன் யூடியூப்பில் இருக்க ஒரிஜினல் வெர்ஷன், அதாவது 55 லட்சம் வியூஸ் போயிருந்துச்சுன்னால அந்த காணொலியை யூடியூப் நீக்கியவுடன் ஆளாளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த காணொலியை அவங்க சேனலில் மறுபதிவு செய்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, அவங்க செய்யக்கூடிய மறுபதிவு இருக்குல்ல, அந்த மறுபதிவு ஒன்றொன்னையும் யூடியூப் தொடர்ச்சியாக நீக்கிக்கிட்டே வரான். இது எப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட்டு போடுறாங்க, பிரதர் யூடியூப்பில் இந்த சேனலில் அந்த காணொலி இருக்குது, இதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்குது யூடியூப்பில். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த காணொலியை நீக்கிடுறாங்க. அப்படி யூடியூப் அந்த காணொலியை நீக்கும் அளவுக்கு அந்த 2 மருத்துவர்களும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. யாராவது இறக்குறாங்கன்னு வச்சுங்க, யாராவது செத்து போகிறாங்கன்னா, அப்படி செத்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே கொரோனா வைரஸை டயக்னாஸ்டிக்கில் அவசியமாக நீங்கள் சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்களாம். யார்? மேனேஜ்மெண்ட். ஏன் கொரோனா வைரஸால் இறந்தவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. It's interesting. When I'm writing up my death report, I'm being pressured to add COVID. Why is that? Why are we being pressured to add COVID to maybe increase the numbers and make it look a little bit worse than it is? I think so. So this is what I'm hearing from physicians I talked to in Wisconsin, New York, and everywhere. So you think that physicians are being pressured to make the numbers look worse than they are? They're being pressured to add it to their diagnostic list. இங்கே இந்த மருத்துவர்கள் சொல்கிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் நம்மளுக்கு. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தரப்புலேருந்து வரக்கூடிய டேட்டாவை உங்களால் வெரிஃபை பண்ண முடியாது, என்னால் வெரிஃபை பண்ண முடியாது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதை நம்பும் காரணத்தினால்தான் நாம் அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவரும்
லாக்டவுனை ஒத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஒருவேளை ஏன் WHO நம்மள்ட்ட பொய் சொல்லி இதை லாக்டவுன் அப்படிங்கிறத மக்கள் மீது திணித்து அப்படி எதுக்காக தொடர்ச்சியாக யூடியூப் அந்த காணொலியை நீக்கி கொண்டு வர வேண்டும்? அப்படி அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொய்ன்னே வச்சுப்போம், அவங்க சொல்றது தப்பு இல்லை பொய் அப்படின்னே வச்சுப்போம். அப்படி அவர்கள் சொல்வது தவறாக இருந்தால் எது சரியான நடவடிக்கையாக இருக்க வேண்டும்? அவர்கள் சொல்வது தவறு அப்படின்னு அறிவியல் ரீதியாக நிரூபித்து நீங்க காமிக்கணுமா இல்லையா? அதாவது டீபங்க் பண்ணணுமா இல்லையா? அதுதானே ஒரு சரியான அப்ரோச். அதை விட்டுட்டு அந்த காணொலியை நீக்குவதும் அதே சமயம் அதனுடைய மறுபதிவுகள் அனைத்தையும் நீக்குவதும் எந்த விதத்தில் ஒரு சரியான நடவடிக்கை? இப்போ உடனே நீங்க நினைக்கலாம், இந்த 2 மருத்துவர்களும் கொரோனா வைரஸால் ஏற்படும் பாதிப்பினை குறைத்து மதிப்பீடு செய்கின்றார்கள். அப்படி அவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்யும் காரணத்தினால் அதை நம்பக்கூடிய பல மக்கள் இதை அலட்சியமாக நினைக்க நேரிட்டால் பலர் இதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நீக்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த நல்ல எண்ணம் மற்ற இடங்களிலும் வந்திருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு வருடத்திற்கு ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்னால இறப்பவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 7600 பேர் ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்னால இறக்கின்றார்கள். இப்போ உடனே நீங்கள் சொல்லிட்டு வந்துடாதீங்க ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சருங்கிறது தொத்து வியாதி கிடையாது, ஆனால் கொரோனா வைரஸ் தொத்து வியாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற ஒழுங்காக புரிஞ்சுக்குங்க. ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்னால இந்த கொரோனா வைரஸுக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளாகிய லாக்டவுன் செய்ய வேணாம், எந்த ஒரு பிஸ்னஸையும் இழுத்து மூட வேணாம், ஸ்கூல் காலேஜ் இதை எதையுமே மூட வேணாம். ஆனால் வெறுமனே இந்த சிகரெட் இண்டஸ்ட்ரியை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 28 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்கின்றார்களே. ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே லாக்டவுன் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு அந்த ஒரு சிகரெட் இண்டஸ்ட்ரியை பேன் பண்ண முடியாதா? இங்கே நான் சிகரெட் இண்டஸ்ட்ரியை பேன் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்டே இல்லை. ஸ்மோக் பண்ணுறதும் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறதும் அவனுடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இங்கே நான் என்ன சுட்டி காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் 28 லட்சம் பேர் இறக்கின்றார்கள் ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்னால. அப்படி மக்களின் உயிர் மீது இவர்களுக்கு இவ்வளவு பெரிய அக்கறை இருக்குமாயின் இந்நேரம் சிகரெட் இண்டஸ்ட்ரி மூடி இருக்குமா இல்லையா? ஆனால் அங்கு அக்கறை கொள்ளாதவர்கள் இங்கே கொரோனா வைரஸுக்காக இவ்வளவு அக்கறை கொள்ளுகின்றார்கள். அந்த வித்தியாசத்தை தான் நான் சுட்டி காமிக்கிறேன். அப்படின்னா ரேண்டமாக மக்களை தேர்ந்தெடுத்து கொரோனாவுக்கு சோதனை செய்வது என்பது மிக முக்கியமான நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை ஏன் WHO செய்யவில்லை அப்படின்னு இந்த 2 மருத்துவர்களை எதிர்த்து பேசும் ஒருவரும் இதை பற்றி பேசுவதில்லை. ஏன் இதை ரேண்டமாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா கொரோனாவோட உண்மையான இறப்பு சதவீதம் ரொம்ப கம்மிங்கிற புட்டு வெளிப்பட்டுருமா? அதனால் பண்ணாமல் இருக்காங்களா? எதுவாக இருக்கட்டும், தனக்கு வேலை போய்விடும், வருமானம் போய்விடும் அப்படிங்கிற காரணத்தினால நான் சில அநியாயங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் என்று நினைக்கும் மனிதர்கள் மத்தியில் தனக்கு சரியென்று படும் விஷயத்தை மிகப்பெரிய சக்திகளுக்கு எதிராக பேசுகிறதுக்கு ஒரு துணிவு வேண்டும், ஒரு தைரியமும் வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கும் காரணத்தினாலேயே இந்த உலகத்தின் மீது சிறிதளவாவது நம்பிக்கை இருக்கின்றது.